ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தாங்க பண்ண போகிறோம். ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக பண்ணலாம் வாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு பெரிய சைஸில் பொட்டேட்டோ எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் கம்ப்ளீட்டாக தோல் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பொட்டேட்டோவை நம்ம நீல வாக்கில் வெட்டிக்கணுங்க. ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோ நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த பண்ணுறதுக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ரொம்ப பாயில் ஆகக்கூடாது. ஒரு 2-3 மினிட்ஸ் தான். அதுக்குள்ளே டக்குன்னு எடுத்துருங்க. இப்போ நம்ம பாயில் பண்ண பொட்டேட்டோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சு ஃபுல்லாகவே தண்ணி எல்லாமே ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பிளேட் ஒன்று எடுத்துகிட்டு அதில் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கிற வச்ச பொட்டேட்டோஸ் எல்லாமே அதில் போட்டுக்கிறோங்க. நல்லா ஆற வைங்க. இப்போ நான் இது கொஞ்சம் ஆற வச்சுட்டேன். ஆற வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கீங்க இல்லைங்களா, கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்திங்கன்னா இந்த மேலோட்டமாக அப்படியே தூவி விட்டுக்கோங்க. நம்ம ஏன் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கடைகளில் விற்கிற மாதிரி அதே மாதிரி கிறிஸ்பினஸ்ஸாக வரணும். அதனால தாங்க பண்ணுறோம். இப்போது நான் கார்ன்ஃப்ளவர் மாவில் இந்த நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக இதில் கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டேங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கார்ன்ஃப்ளவரில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாகவே நான் இதில் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். கேஸ் பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சே பண்ணுங்கள். நல்லா ஒரு பக்கம் பொரிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இந்த எண்ணெயோட சலசலப்பு இருக்கும் இல்லைங்களா, அது கம்மியாகிடும் பாருங்கள். அப்போது நம்மளுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அது மேலே போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்ததுனாலும் அதில் வந்துடும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இது கிறிஸ்பியாக இருக்கா சொல்லிவிட்டு நம்ம செக் பண்ணலாம் பாருங்கள். இப்போ நான் இந்த பவுல் வச்சுருக்கேன் இல்லைங்க, இந்த பவுலில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போடும்போது அந்த சவுண்டு பாருங்கள். இதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. என்கிட்ட பெரிய பெரிய மசாலா இருக்குங்க. அது நான் நல்லா தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உங்கள் கிட்ட அது இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா பெப்பர் அதுக்கப்புறம் சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மயனீஸும் சாஸும் தொட்டுட்டு நம்ம சாப்பிட்லாம். இந்த மைனீஸும் சாஸும் நானே வீட்டில் பண்ணுங்க. மைனீஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா என்னோட சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே என்னோட சேனலில் ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.